மூஞ்சில ஒரு மயிர் இருக்க கூடாது, சுத்தமா எடுத்துருங்க. அப்ப ஐயாவோட ஸ்டைல இந்த தாடியில தாண்டா இருக்குது. அவங்க கதையில நம்ம கிட்ட நடக்காது. போடா. நோ, நான் சொல்றேன், நீ எடுங்க. மேல கைய கிய வச்ச மவன நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றதுக்கு உனக்கு கையே இருக்காது. என்னது கையே இருக்காதா? எங்க பாக்கலாம். குடு இப்படி குடு. உட்கார்றா. என்னது உட்காரு டாவா? கோட்சாமி அவ்வளவுதான். அங்கேயுமா? புரிஞ்சுதா? மூஞ்சி ஆளு வக்க படப்ப கணக்கா இப்படி மூஞ்செல்லாம் மசரா வச்சிருந்தா எந்த பொம்பளைக்கு தான் உனக்கு பிடிக்கும்? இந்த அப்படி கத்தி கொடு. கத்தி பதமா இருக்குல்ல, திரும்புடா. தோலோட சேர்த்து வழிச்சு எடுத்துறேன் பாரு. கத்துனே கழுத்து அறுத்துருவேன். ரவுடித்தனமா பண்ற? இனிமே எப்படி ரவுடித்தனம் பண்றேன்னு நான் பாத்துடுறேன். இந்த 10,000 ரூபாய் உன் ஆயுசுக்கும் பார்க்க முடியாத தொகை. இந்த பணத்தை வச்சுட்டு உன் சாதியிலே ஒரு நல்ல பையனா பார்த்து உன் தங்கச்சி கட்டுவை. பணக்காரனை பகைச்சுக்காத. நில்லையா? இந்தாங்க 10,001. இதுவும் என் வாழ்க்கையில பார்க்க முடியாத தொகைதான். இந்த பணத்தை வச்சுட்டு உங்க தங்கச்சி ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி ஆட்டக்கார கழுதிங்க பழைக்கணும்னா எங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு முன்னால விரிச்சுதான் ஆகணும். எங்க போயிட்டா பலா? ஏட்ட பாலாவை பாத்தியா? பாக்கலையா ஐயா? எங்க போயிருப்பா? சொல்லமாக்கா என் பொஞ்சாதியை பாத்தியா? பாக்கல போய். பைய பைய பதறாத. என்னாச்சு பலா? என்னாச்சுமா? அக்கா என்னாச்சுக்கா? என்ன ஆச்சு? எல்லாம் வழக்கம் போல. 21 நாள் திருவிழா வருது இல்ல, அதான் கர்ப்பத்தை கழிச்சு விட்டா. நம்மள மாதிரி நாடோடிகளுக்கு புள்ளையை தவிர வேற சொத்து சுகம் என்னமா இருக்கு? நான் எவ்வளவு ஆசையோடு இருந்தேன். ஏன் இப்படி செஞ்சேன்? என்னங்க செய்ய சொல்றீங்க? நாம தான் தர்த்தரத்துல பிறந்துட்டோம்னா நம்ம வகத்துல தரிச்சதாவது கொஞ்சம் யோகமா தரிக்க கூடாது? இப்ப இந்த 21 நாள் திருவிழாவை விட்டுட்டா இன்னும் 9 மாசத்துக்கு திருவிழாவே கிடையாது. அது வரைக்கும் நாம எப்படி வகத்தை கழுவ முடியும்? இது எப்படி வகத்துக்குள்ள வளர்த்து என்னால காப்பாற்ற முடியும்? பேரு கால செலவுக்கு கூட கையில காசு இருக்காது. எப்படி பெத்தெடுக்க முடியும்? அப்படியே பெத்தெடுத்தாலும் அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு என்னால ஆட்டத்துக்கு போக முடியாது. புள்ளைக்கு பால் வாங்கணும், மருந்து வாங்கணும், சீக்கிரம் சீரடு வந்து வைத்தியம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்துல என் புருஷனை விட வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லைங்க. என் புருஷனோட பசியை தீக்காத புள்ள எனக்கு தேவையில்லை. நீங்க நல்லா இருந்தா என்னால 10 புள்ள கூட பெத்துக்க முடியுங்க. எனக்கு நீங்க போய் அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்க. அறிவு கெட்டவனே, தமுக்கு அடிச்சு தண்டரா போட்டு எவனும் ஆட கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, பிறகு எப்படி அட்வான்ஸ் கொடுக்க விட்ட? அவன் நிம்மதியா ஆடிட்டு வீடு போய் சேரக்கூடாது.
அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு போ. சத்து தோய் கரகத்தை தடை வச்சுக்கிட்டு ஆடுறப்ப ரூபாயை கீழே போட்டா அத கண்ணிலே இருக்கிறதுல பெரிய ஆளுன்னு இந்த படாய்க்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு தையா தக்கான ஆடிட்டு ஒண்ணுமே சொல்ல போனா எப்படி? இந்தா இதை எடு பாப்போம். ஐயா என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. அவன் இந்த அளவுக்கு ஆனது ரொம்ப பெரிய விஷயம். என் மேல இருக்கிற கோபத்தை அவன் மேல காட்டாதீங்க. இனிமே நான் ஒம்பு தும்புக்கே வரமாட்டேன். நான் இப்ப திருந்திட்டேயா. அவளை விட்டுருங்கய்யா. ஏண்டா துட்டு வாங்கல கை நீட்டு. என்ன சக்கத்துக்காரங்க ஆட சொல்றா பேப்பல. ஐயா உங்க காலை வேணும். கொள்ளடா இந்த இதை எடு. சீக்கிரமா ஓடி போய் ஒரு வண்டி பிடிச்சிட்டு வா. ஆஸ்பத்திரி கொண்டு போலாம். போடா. தம்பி கோட்டச்சாமி எங்க போன என்ன ஆனாண்டே தெரியல. எம்பிட்டு நேரம் தான் பிரயத்தை வச்சிருக்க முடியும். எடுத்துக்கலாம் ஐயா. கொஞ்சம் பொறுன எப்படியும் வந்துடுவான். பழனிசாமி நொந்து போன வேணுப்பா. இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தா உழைஞ்சு போயிடும். எடுத்துருவோம். ரெண்டு பேரும் எம்பிட்டு சந்தோஷமா இருந்தீங்க. கடைசியில் அவன் மூஞ்சில கூட முழிக்க கொடுப்பன இல்லாத போச்சப்பா. என்னடா வாடா.
வாடா. ஐயா பாலா மனுஷங்கண்ணே, நீங்க கருவாடு பச்சை மிளகா கட்டிங்கல்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு புடி. நல்ல கரோட பார்த்தானே வாங்கி வந்தா. நான் என்ன இழுத்து வேணா, ஒரு கருவாடு தின்னு பார்த்தானே வாங்கிட்டு வந்தேன். செஞ்சாலும் செய்வ நீ. சரி சரி, ஏன் கொடுங்க, நான் அரைச்சு போடுறேன். வேற கைப்பட்டா என் மகன் சாப்பிட மாட்டான். அப்பா, ஒரு கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஒண்ட வேண்டியது இருக்கு. களவாடித்தனமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழிக்கறியா கிடைக்கு, அவசரத்துக்கு செவுத்து தொட்டுக்க வேண்டியதுதான். தாத்த முத்தி சாராயம் குடிக்க பாருங்க. ஏண்டா சின்ன கருப்பா, என்ன கூப்பிட்டீங்களா? எப்பவும் கஞ்சி பொழுதுல வந்துருவான், வேல்பாட்டி இன்னும் காணுமே. அண்ணே ஆட்டோ தானே போயிருக்கான், வந்துருவான். இத வந்துட்டேன். உப்பு போட்டனா இல்லையா? இந்த பைய வருஷம் இல்லைன்னா கை விட மாட்டேங்குது, கால் விட மாட்டேங்குது. அப்பா, சாராயம் குடிச்சியா? காட்டு குடுத்துடா கட்டப்பா. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. நல்லா ஆடினியா? எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க? 3 பேர். கைதட்டுல சன்மானம் தாண்டா ஒரு கலைஞன் தொழில் எத்தனை வருஷம் நினைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும். பேராவூரணியில 30 கரகம், 6 நாள் திருவிழா. மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். பக்தி ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும். நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரண 30 பேர் சன்மானம் கொடுப்பாங்க. அது அப்போ 30 பேர் என்ன 300 பேர் கூட கொடுப்பாங்க. இன்னைக்கு 3 பேராவது கொடுத்தாங்களே, அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும். சும்மா இவனே நீட்டிட்டு பா, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. உனக்கு தான் சோறு கிடையாதுன்னு சொன்னல. தண்ணி எடுத்து போய் கபகமான இது பட்டினி போடக்கூடாது, கொடுப்பா. இந்த ஒரு தடவை விட்டேன், இனிமே குடிச்சா ஒரு வாரத்துக்கு சோறு கிடையாது. சரி எடுத்து போய் வந்து 2 பேர் சாப்பிடலாம். அடடடா, என்ன வாசனை என்ன வாசனை. ஊர்ல இருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னா போட்டு கதம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள. இதெல்லாம் குழம்பு. மாப்பிள இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ல கொத்து போற தட்ட வேண்டியவன். இத நம்ம தட்டுவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம் பாரு. என்ன மாமா? என்ன நொண்ண மாமா, என்னையா குழம்பு வச்சிருக்கிற? அப்புறம் புள்ளைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உப்பு காரம் வாயில வைக்க முடியல. ஃப்ரெண்ட் இருந்து பேக் ஆறது வீட்டுல வெளியில வா. யார் நீங்க? என்ன வேணும்? இவன் தாண்டி நீ கட்டிக்க போற ஆளு, எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. பாரு யாருங்க நீங்க? என்ன எதுக்கு சுத்துறீங்க? விஷயம் இருக்கு மாப்பிள்ள. உங்களுக்கு என்னங்க வேணும்? பாட்டி, வேட்டி சட்டையெல்லாம் நல்லா இருக்கு. அடி யாரு இவ கிறுக்கச்சியா இருக்கா? கட்டிக்க போறவன் சரியா பாருடி. மாமா ஓடியா மாமா, என்ன காப்பாடுங்க மாமா. விடு விடு. ஒரு ஆம்பளை வேட்டியை பிடிச்சிருக்கிறியா நீ, ஒரு பொம்பளையா? ஏய், எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொம்பளை தான். உங்க ஊர்ல சீலை கட்டினா ஆம்பளையாப்பு. ஏய், தொங்குன காது. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஒத்த தவள் காத்த முத்துன்னு சொல்லி பாரு, 18 பட்டிக்கும் தெரியும். இந்த பட்டணாவை பத்தி கேட்டு பாரு, உன் பாட்டனுக்கு கேட்டு தெரியும். இலே, ஆத்தமணல்ல அடுப்பு மூட்டி, வாழை மரத்துல விறகு வெட்டி, சாரமலையில ஒல வச்சு, சரளிக்கல்லைய கஞ்சியா காத்துறவடா இந்த பட்டம்மா. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன் பாடாவா. எப்போ கிளவி வாயி கன்னியாகுமரி வரைக்கும் கிளிதுரா சாமி. இவள சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி. பழனிசாமி, பழனிசாமி வா வா. யார்கிட்ட வந்து இந்த ஓட்ட காதை வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிப்புக்கிற? என்னன்னு கேளு. என்னப்பா அது? நீ வீரமான ஆம்பளைன்னு பார்த்தா கிளவி பார்த்துட்டு கொட்டாய் விட்டு நிக்கிற. கடப்பாறையை முழுங்கினவன் கக்கவா முடியும்? ஏய், வாடா வாடா. தொங்குன காதுன்னு நான் சொன்னேன். ஆடமலையில நனைஞ்ச ஓட்டத்தவளு என்கிட்ட வாலாட்டினா என்ன செய்வேன் சொல்லு? ஆளுன்னு சொல்லுவேன். சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன். சூப்பியா? பழனிசாமி சூப் வைக்கிற கிளவி வந்திருக்காடா. ஏய், நல்லா அமுக்குடா. டேய், என்னடா அது? வித்துவான் உறங்குறாக. தூங்கட்டு தூங்கட்டு.
இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அத்தராத்திரில கொடை பிடிக்காதீங்க, அந்த உளுந்துரும். என்னம்மா வந்துச்சு? ஏன் தூக்கம் வரல, தொல்ல பண்றாங்க. நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே? இருங்க வரேன். அண்ணா அண்ணா எந்திரிங்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா எந்திரிங்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா. இதை கொஞ்சம் பிடிங்கண்ணா. எதுக்குடா? கொஞ்சம் இருங்க மாமா, கொஞ்சம் படுங்க. எங்க மாமா தூங்கணுமா, கொஞ்சம் வாசிங்கண்ணா. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, நான் வாசிச்சாத்தே அவர் தூங்குவாரா? நீங்க ஒண்ணு சும்மா வாசிக்க வேணா. இந்தாங்க 2 ரூபா. இது 2 ரூபாய்க்கு நான் வாசிக்கிறேன்னா? இது புடி, அங்க வெய்யே வந்து வாசிக்கிறேன். பாரு எப்படி ஊருக்குள்ள வந்தீங்க, காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டு வச்சே கொண்டு விடுவேன். அப்படியே ஓடி போய். ஆஹா, இதெல்லாம் வாழ்க்கை. எந்த பயம் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே.